வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். என்னுடைய ஊரில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு நடிகருடைய பேரை சொல்லி அந்த வீட்டை சொல்லுவாங்க. பட்ட பேர் சொல்லி அழைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நான் அதை தேடி விசாரித்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு காலத்தில் அந்த நடிகர் அந்த ஊருக்கு வந்திருக்கிற போது அந்த நடிகரை திருமணம் செய்யணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் கெஞ்சினதாகவும், அவர் முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டதாகவும், அந்த அம்மா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலே இருந்து இறந்து போனதாகவும் பேச்சு இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த பட்ட பேர் அந்த வீட்டுக்கு. இது என்ன மாதிரிப்பட்ட மனநிலை அப்படின்னு யோசிக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்களை இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து வேர்ட் ஆஃப் த இயர் 2025 வந்து என்ன ஒரு வேர்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேராசோஷியல். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர். இந்த சைக்காலஜி டிஸார்டர் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன் சைடட் நான் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் வித் எ மீடியா ஃபிகர். அது வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு டிவி ஷோவில் வரக்கூடிய ஆளாக இருக்கலாம், ஒரு சீரியல் நடிகர் யாருனாலும். இப்போ வந்து யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை வந்து இப்படிப்பட்ட லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சு அவங்களோட வாழ்கிறாங்க. அதாவது ஒரு சைடடான ஒரு ரிலேஷன்ஷிப். இவங்களை யார் என்னன்னு தெரியாது. ரசிகை அப்படிங்கிற மனப்பான்மையில் அவங்க அண்ணன், புருஷன், காதலன் விதவிதமாக கற்பனை பண்ணி கொண்டு அவங்களோட தான் சாப்பிட்றேன், அவங்களோட தான் குளிக்கிறேன், அவங்களோட தான் படுக்கிறேன் எல்லாம் சொல்லி ரொம்ப தீவிரமான ஒரு மனநிலைக்கு போய் அவங்களுக்காக நான் சாகக்கூட தயார்னு நினைக்கிற அளவுக்கான மனநிலைக்கு போயிடுறாங்க. அதுதான் பேராசோஷியல் அப்படிங்கிற சிண்ட்ரோம். இது ரொம்ப ஆபத்தானது. இது வந்து நம்முடைய சமூகத்தில் ஒரு பெரிய மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அதை முடக்கி போடும். நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ரியாலிட்டிக்குள்ளே இல்லாமல் தங்களுக்குள்ளே ஒரு கற்பனையான ஒரு மோசமான ஒரு உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டீப் டைனமிக் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, தீவிரமான மருந்துகளும் தேவைப்படுகிறது. இது ரெண்டுமே ஹோமியோபதியில் இருக்குது. ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இதற்கான தீர்வு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தெரிஞ்சவங்க நண்பர்களை யார் இருந்தாலும் சொல்லுங்கள். ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலை நீங்கள் சமூக சூழலை பற்றி பார்த்து என்னெல்லாம நினச்சிருப்பீங்க. யாரையும் குற்றப்படுத்தலை. எந்த நடிகர் ரசிகராக இருந்தாலும் சரி, எந்த டிவி ரசிகராக இருந்தாலும் சரி, எந்த விதமான சோஷியல் மீடியா நபர்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சேர்த்து பேசுகிறேன். ஒரு நல்ல தலைமுறை உருவாகணும், யாரும் மனநிலை பாதிப்பால் நீங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையோடு கூட மட்டுமே நான் இதை பேசுகிறேன். யாராகவும் நீங்கள் இருந்துருப்பாங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட பேராசோஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உடனடியாக அதை சரி பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைங்க, அதாவது அடல்ட், யங் சில்ட்ரன் அடல்ட், அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தில் வந்து ரொம்ப அதிகமான கன்சர்ன் டாக்டர்ஸ் வைக்கணும், மெடிக்கல் ஃபீல்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி இருக்கிறது. அதில் இதுவும் வந்து தயவு செஞ்சு இப்படிப்பட்ட மனநிலை, இது ஒரு பெரிய மனநிலை பாதிப்பு. இதை சரி பண்ணுவதற்கான எல்லா விதமான உதவிகளும் ஹோமியோபதியில் கிடைக்குது. என்னை போன்ற மருத்துவர்களும் தயாராக இருக்கிறோம். தயவுசெய்து துணிஞ்சு ஓப்பனாக அதை பற்றி பேசி கிளியராக அவங்க ரியாலிட்டிக்கு ஒவ்வாத ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழ்வாங்க. ஈவன் சூசைடு கூட பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து சரியான மருத்துவ முறையை அணுகி அதற்கான தீர்வை கண்டுகொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.